நண்பர்களே வணக்கம். நமது வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ 5வது ஆண்டு. இந்த வாட்ஸ்அப் குரூப் நல்லா இயங்கிறதுக்கு, உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு நண்பர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமாக இருக்குது. குறிப்பாக நண்பர் திலீப்ஜி அனுப்புகிற ஃபார்வர்ட் மெசேஜ் சிந்திக்க வைக்கும், சிரிக்க வைக்கும், நண்பர்களை ஒருங்கிணைக்கும். சிந்திக்க வைக்கும்போது ஃபிலாசபி அதிகமாக இருக்கும். தாவோயிசம், சாயிசம், ஓசோ, கன்ஃபியூசிசம், இப்படி பல தத்துவ விளக்கங்கள் அவருடைய ஃபார்வர்ட் மெசேஜில் நான் பார்த்துருக்கேன். அதை நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன். திலீப்ஜியை பொறுத்த வரைக்கும் மனசில் எதையும் நினைக்காம மனசில் பட்டதை ஒளியும் இல்லாமல் பேசக்கூடியவர். குறிப்பாக அவர் ஒரு நல்ல ரசிகர். என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா. உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா. என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா. உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா. ஆஹ ரசிகன், ஆஹ ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம், வாழ்வை சோலையாக்கலாம். இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம். இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா. உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா. ஆஹ ரசிகன், ஆஹ ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நண்பர் திலீப்ஜிக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.